Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். iQOOல ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா iQOO 7 அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல அந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா iQOO Z3 அப்படின்ற ஒரு 5G ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். டிவைஸ் இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்தது, என்னால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியல. ஸோ கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றனால தான் இந்த ஒரு வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோன் நல்லா இருக்குது, நல்ல ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான ரிவ்யூ வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு பாக்ஸை பார்க்கவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா iQOO அப்படின்றத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் தான் அந்த மாடல் நேமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் என்ன கலரு, என்ன ரேம் வேரியன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த சீலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ரொம்பவே முக்கியமானது சிம்போட இது வேணும்ல சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸு. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது மொபைல் கைக்கு வந்துருச்சு. மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிவிட்டு கேஸோடு வந்து போட்டு பார்க்கலாம். கேஸ் நல்லாவே தான் ஃபிட் ஆகுது. ஏன்னா அதுக்காக பண்ண கேஸ் அதுக்கு ஃபிட் ஆக தான் செய்யும். பட் இருந்தாலும் ரொம்பவே ஃபிட்டாக இருக்குது கேஸ் வந்துட்டு. சில டைம் லூஸாலாம் இருக்கும் கேஸ் வந்து. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய அடாப்டர், 55 வாட்ஸு இவங்களோட ஃப்ளாஷ் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 8.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 185.5 கிராம் வந்து வெயிட் இருக்குது. பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கனால. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் பாட்டம்லேயும் டாப்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வாட்டர் ட்ராப் நாச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒரு பஞ்சு ஹோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே லுக் வைஸ் பெட்டராக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது சைபர் ப்ளூ, நம்ம இப்போ ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடியது சைபர் ப்ளூ தான். அண்ட் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் பிளாக் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இது கிரேடியன்ட் லுக்கில் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஃபோன் நல்ல ஒரு டீசெண்டான லுக் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.58 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண ஸ்மூத்தாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 180 Hz இருக்குது. ஸோ கேம் பிளேலாம் பண்ணோம் அப்படின்னா டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கணும். இதில் கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக பாண்டா அப்படின்ற இன்னொரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. OS அப்படின்னு பார்க்கும்போது ஃபன் டச் 11.1ல் ஒர்க் ஆகுது, ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி. அப்படியே விவோட OS தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் என்னெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்களோ அது எல்லாமே இதுலேயுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு போர்ட்டுமே இல்லை. அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டாப்லேயே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன். ஸோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இன்னும் எதுவும் ப்ராப்ளம் வருதா என்னன்றதை நம்ம ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னுமே நல்லா கெத்தாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4400 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 5000 கொடுத்துருந்துருக்கலாம். பட் எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்றத நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா 55 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 50% சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 19 நிமிஷத்தில் வந்து 50% சார்ஜ் பண்ணிட முடியும். ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 100% வந்து வெறும் 50 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், சாம்சங்கோட GW3 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.79 வருது. இதுக்கப்புறம் ஒரு வைட் ஆங்கிளுக்காக ஒரு லென்ஸ் வந்து 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வந்து வைட் ஆங்கிள் கவர் பண்ணுது. அண்ட் மூணாவது கேமரா எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், எதுக்குமே உதவாத ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா வந்து கொடுப்பாங்க. அண்ட் பேக் சைட் கேமராவில் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K 60 FPS வரைக்கும் நம்மளால மேக்ஸிமம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக் தான். இன்னும் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவ்யூ அப்போ நிறைய ஃபோட்டோ சாம்பிள்ஸோட எந்த
எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸுக்கு ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 768G ப்ராசஸர் இந்த ஃபோனில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர், அதுவும் 7 nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். நல்லாவே பேட்டரி லைஃப் வரும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 765G இருந்தது, அதை விட 15% வந்து பர்ஃபார்மன்ஸ் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் 765G பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நார்டெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, 25,000 இந்த மாதிரி வந்தது. இது எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ரேம் வேரியன்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், இன்னொன்று 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இன்னொன்று 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 3 வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் ரேம் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ 6GB RAM வேரியன்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 1GB எடுத்து 7GB வந்து உங்களோட ஃபோனை கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி 8GB RAM வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது 3GB வந்து ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து போட்டு 11GB வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கேமிங் டார்கெட்டடாக ஃபோன் வாங்கணும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் வந்து ரியலாக சூப்பரான அவுட்புட் கொடுக்கும். அண்ட் அதே போல் இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5G சப்போர்ட்டோட வருது. ஸோ ஃபியூச்சரில் 5G வருது அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இதையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் 5 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது கேம் விளையாடும் போது நார்மலை விட 10 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன். இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் என்னாலே இப்போ எடுக்க முடியாது, ஏன்னா நான் இன்னும் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ப்ரைஸ் என்ன அப்படின்றது கூட எனக்கு தெரியாது, லான்ச்சுக்கு முன்னாடியே சென்ட் பண்ணனால. ஸோ இதுக்கப்புறம் தான் நானுமே வந்துட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஆகுது, கேம் விளையாடும் போது எந்த அளவுக்கு இருக்குது, டிஸ்பிளே குவாலிட்டியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் இதுக்கான ரிவ்யூவும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் தெரியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ ஆட் பண்ணிட்டேன், கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூ இப்போ இந்த ப்ரைஸ்க்கு இது வாங்கலாமா வேணாமா ஒர்த்தா அப்படின்றத பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இதில் என்னெல்லாம் இன்னும் கவர் பண்ணணும் கேள்விகள் இருக்கோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையுமே நான் வந்து கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.